ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெஹராஜ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது நாங்கள் குயின்ஸ்லாண்ட் போனது தான். குயின்ஸ்லாண்டுக்கு காலையிலேயே நாங்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பீஃப் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டை அவிச்சிட்டேன். நிறைய வெரைட்டிஸ் தான். மாம்பழம் கட் பண்ணேன், அப்புறம் புதினா துவையல், அதுக்கப்புறம் தக்காளி சட்னியும் இட்லியும் எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் ஆனியன் ரைத்தா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டேன். எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் 9 மணிக்கெலாம் போய் இறங்கிட்டோம் அங்கே. அதான் இப்போ வண்டியில் இருந்து தான் எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாட்டர் பாட்டில் எல்லாமே. அங்கே பார்க்கிங்க்கும் சார்ஜ் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அங்கே பார்க்கிங்கில் விட்டுட்டு கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே போயிருக்கேன். எனக்கு அங்கே போகிறதுக்கு உண்மையிலேயே சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் இருந்துச்சு. என் பொண்ணு தான் ரொம்ப ஆசைப்பட்டா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது போனது. எனக்கு இப்போ மறுபடியும் கூட்டிகிட்டு போங்கன்னு ரொம்ப அவள் கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்க அத்தாக்கிட்ட. அதோட அவரும் சரி போவோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனார். ஆனால் கூட்டமாக போனால் தான், குயின்ஸ்லாண்டுக்கு போனாலும் சரி, விஜிபிக்கு எங்கே போனாலும் இந்த மாதிரி கேம்ஸ் இருக்கிற இடத்துக்கு போனால் நல்லா ஜாலியாக இருக்கும். ஏற்கனவே போகும்போது என் ஹஸ்பண்டுடைய கம்பெனியில் உள்ள எல்லாருமே ஒன்றா ஒரே கேங்காக போனோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி திங்ஸுங்களை பார்த்துக்கிறதுக்கு, பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்குலாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் போய் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் விளையாடும்போதுக்கு அதே மாதிரி அவங்க விளையாடும்போதுக்கு நாங்கள் அவங்க திங்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய கூட்டம் நிற்பாங்க. நாங்கள் போய் ஒன்றா லைனில் நின்று அழகாக விளையாண்டுட்டு வந்துடுவோம். அப்போல்லாம் இருக்கும். இதான் என்ட்ரன்ஸ்க்கு அங்கே அந்த டேக் மாதிரி கையில் கெட்டினதுக்கப்புறம் உள்ளக்க விடுறாங்க. அதில் 13 12 கேம் இருந்துச்சு. உண்மையிலே சொன்னால் எனக்கு சரி போனோடனே கொஞ்ச நேரத்தில் அங்கே சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் சரி அங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கேமுக்கு போகலான்னு நினச்சிச்சு. என் பொண்ணு என்ன பண்ணா, போனோடனே நான் கேமுக்கு போகணுன்ட்டு சாப்பிட்டு கையோடு குடுகுடுன்னு ஓடிட்டா. வாங்கத்தான்னு அத்தாவை கூப்பிட்டுட்டு போயிட்டா. என்ட்ரன்ஸ்லேயே இந்த கேம் இருக்குது. எனக்கு நான் பைக்கில் போனதே ரைடே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா லாங் ட்ரைவு, 80 கிலோமீட்டர் தூரம் எங்கள் வீட்டுக்கும் அந்த குயின்ஸ்லாண்டுக்கும். வண்டியில் ட்ரெயினில் போகலாம். என் ஹஸ்பண்ட் இது ஒரு நல்லாயிருக்கும், போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு வண்டியிலே போனோம். என் பையனே ஆச்சரியப்பட்டாம்மா, அவ்வளோ தூரம் வண்டியிலே எப்படிம்மா 3 பேர் போயிருக்கீங்க அப்படின்ட்டு. எனக்கும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு பயம், என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப டயர்டாயிருமோ அப்படின்ற பயம் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கும் வண்டி ஓட்ட தெரியும். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, அவருக்கு கை வச்சுட்டா நம்ம வண்டி ஓட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைடுங்கெல்லாம் விளையாண்டாங்க எல்லாம். இந்த ரைடு கூட நான் போகவே இல்லை. நான் வீடியோ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். கேம் விளையாடணுன்ற கொஞ்சம் கூட இது இல்லை தாட்டு. நான் ரொம்ப கேம் பைத்தியங்க. உண்மையிலே இந்த மாதிரி கேம்ஸ்லாம் செம்மையாக விளையாடுவேன். நான் எதையுமே விட்டுட்டுலாம் வர்ற ஆள் கிடையவே கிடையாது. இந்த தடவை என்னமோ நான் மிஸ் பண்ணிவிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு அது பெருசாகவே இல்லை. ஏன்னா எனக்கு உடம்பு வேறு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் சரி பிள்ளைக்காக மட்டும்தான் போனது மெயினாக. அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டு வேலைகள்லாம் வேறு செஞ்சேன் இல்லையா, போடுறதுக்கான ஒர்க்கெல்லாம் நடந்துச்சு இல்லையா, அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இதெல்லாம். அதனால் அந்த டயர்டே இன்னும் தீராமல் இருந்துச்சு. மறுபடியும் கேம்ஸில் விளையாண்டுட்டு மறுபடியும் டயர்டாக போயிருமேன்ட்டு பயந்துக்கிட்டே நான் இருந்தேன். கண்டிப்பாக சமைச்சே ஆகணும் நம்ம தான். பசங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுக்கு எல்லா கேமும் போயிருக்கோம். அதே மாதிரி பசங்க சின்ன பிள்ளையில லாங் டூர்லாம் போயிருக்கோம். அதுக்கப்புறம் பையனுக்கு 10th 11th 12th இப்படின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொரோனா, அதுக்கப்புறம் பொண்ணுக்கு 10th 11th 12th அப்படின்னு போயிடுச்சு. இப்படியே எங்கேயுமே வெளியில் போகாமல் இருந்து சரி பொண்ணும் கேட்டுக்கிட்டே இருக்காளேன்னு கிளம்பியாச்சு. நாங்கள் 9 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். ஆனால் வெளியில் வந்தது 1:30க்கெலாம் வெளியில் வந்துட்டோம். ஏன்னா மழை வந்தோன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக மழையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு 2:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். 1 மணி நேரம் ட்ராவல். அங்கே மழை பெஞ்சிச்சின்னு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே வெயில் பயங்கரமாக இருந்துச்சு.
ஏன்னா விவரம் தெரியாத வயசில் வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போயிருப்போம். அப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க போக ஆசைப்படுவாங்க. ஆம்பளை பிள்ளைன்னா அப்படி கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்கேயாவது சுத்த போயிடுவாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வந்து கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான். அப்படி வந்து போகுதுங்கன்னா வந்து காலேஜில் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் கூட்டிகிட்டு போவாங்க. என் பிள்ளைக்கு வந்து ஆலிமா கோர்ஸ் படிக்கிறனால அது மட்டும் இல்லை, ஆலிமா கோர்ஸ்லேயே வந்து அங்கேயே காலேஜுன்றனால இவளுக்கு எங்கேயுமே வெளியில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. படிப்பு, ஓதலை இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் போயிட்டே இருக்கும். சரி, ஒரு ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமேன்னா போயாச்சு. அதுவும் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் இடம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அவங்களாம் கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு டயர்டாக ஆனோன்னதுக்கு அப்புறம் போய் ஒரு இடமா பார்த்து அழகா போய் காலை நீட்டிட்டு நல்லா உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க அத்தாவும் மகளும் எல்லா கேம்லேயும் ரைனில் நிற்கிறது தாங்க. அந்த கேம் விளையாடுறத விட அந்த ரைனில் நிற்கிறது தான் பெருசாக இருக்குது. என்னமோ நம்ம காசை கொடுத்துட்டு நம்ம போய் ரைனில் நின்றுக்கிட்டு கிடக்க வேண்டியா இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்ற நாளில் அதாவது திங்கட்கிழமை லீவு, செவ்வாய், புதன் இந்த மாதிரி மற்ற நாளில் போகும்போதுக்கெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும். நான் வந்து என் ஹஸ்பண்ட் ஒரு தடவை அப்படி தான் கூட்டிகிட்டு போனாங்க விஜிபிக்கு. அப்போ வந்து நல்லா ஃப்ரீயாக கேம்லாம் விளையாடுறதுக்கு முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒருக்கா போனோம் விஜிபிக்கு. அப்போ வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து சண்டே போயிருந்தோம். அதனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு தடவை போகும்போது வந்து எங்கள் மாமியார், நாத்தனார், எங்கள் மாமனார் பெரிய கேங்காக ஒரு கூட்டமே போயிருந்தோம் விஜிபியில். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் கல்யாணம் ஆன அப்பயும் நான் வந்து அந்த விஜிபிக்கு போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு. மற்றபடி வந்து அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் என் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இவங்களோட போனது இப்படி தான் போயிருக்கோம். கேங்காக போனாலே ஜாலியாக தான் இருக்கும். தனியாக போனால் போராக தான் இருக்கும். இந்த ரோலர் கோஸ்டரில் வந்து என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் தான் உட்காந்துருந்தாங்க. நான் எப்பவும் போன தடவைலாம் போகும்போது என் ஹஸ்பண்ட் மற்ற யாருமே உட்காரல, நான் மட்டும்தான் உட்காந்துருந்தேன். இந்த உட்காந்துருக்காங்க பாருங்கள், மேலே ஏறுது அந்த இது. ஃபஸ்ட் சூப்பராக இருக்கும். அது மேலே போகும்போதுக்கு தான் கொஞ்சம் லைட்டாக வந்து இதாக இருக்கும். அப்புறம் சுற்றி வரும்போது அவ்வளோவா ஒன்றுமே தெரியாது, ஜாலியாக இருக்கும். ரோலர் கோஸ்டர்லாம என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் உட்காந்துருந்தாங்க. அது மேலே ஏறி போகுது பாருங்கள், அதில் தான் உட்காந்துருக்காங்க. என்னையுமே உட்கார சொன்னாங்க. நான் போன தடவை போகும்போது நான் உட்காந்துருந்தேன். இந்த தடவை நான் உட்காரல அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் உட்காந்துருக்காங்க அவங்க 2 பேரும். முன்னாடி என் பொண்ணு, பின்னாடி என் ஹஸ்பண்ட். என் வீட்டில் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டாங்க, என்ன உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நாடகம் ஆடுற, இதெல்லாம் ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு வெளியிலலாம் போகிறீங்க, வீட்டிலலாம் சமைக்கிற எல்லா வேலையும் பார்க்குறியே, உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. உடம்பு முடிஞ்சாலும் முடியாட்டிலும், நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டிலும் வீட்டு வேலையிலேருந்து எல்லாமே நம்ம தான் பார்த்தாகணும் இல்லையா? அதனால நான் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து மழை வரணும்னு ஆசைப்பட்டுருந்தேன். அதே மாதிரி மழையும் அல்லாஹ் வந்து மழையை வந்து இறக்கி வச்சுட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாப்பிட்டு கூட கை கழுவல, அழகா அல்லாஹ் வந்து மழையை பொழிய வச்சுட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒன்று. 2வது என்னென்னா, பீச்சை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் வந்து குளிர்ந்த காற்று அடிக்குமா, வெப்பே இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும், நார்மலாக நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மாதிரி பிளேசஸ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இயற்கை சூழல் இருக்கிற மாதிரியான இடங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு சுத்தமாக வெப்பம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா உள்ளக்க ஒரு ட்ரெஸ்ஸு, மேலே வந்து புர்கா, அதுக்கு மேலே ஸ்கார்ஃபு, அதுக்கு மேலே அப்படியே ஷாலுன்ட்டு ஒன்றா போட்டுட்ருக்கோமா. இந்த இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க மேலே. நாங்கள் அதான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதெல்லாம் விளையாட முடியல. நிறைய 3, 4 கேம் வந்து நான் ஆசைப்பட்டு விளையாடணும்னு நினச்சது, நான் போகிற நேரம் விளையாட முடிய மாட்டேங்குது.
காசு வாங்குறதுக்கும் ரெயினு, காசு கொடுத்து இந்த மாதிரி விளையாடுற கேமுங்களுக்கும் ரெயினான்ட்டு நான் ஐயோயோ வேணவே வேணான்னு போய் உட்காந்தாச்சு. இது குட்டி பசங்களுக்கெல்லாம் அழகா வந்து ட்ரெயின் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் வீடியோ பண்ணி கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ஃபீல் என்ன வந்துச்சுன்னா, என் பையனை வந்து இந்த மாதிரி வச்சு வீடியோ ஃபோட்டோஸ் அப்போல்லாம் வீடியோஸ்லாம் கிடையாது, ஃபோட்டோஸ் மட்டும் தானே. கேமரா எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோலாம் பிடிப்போம். அந்த மாதிரிலாம் ஃபோட்டோலாம் பிடிச்சிருக்கோம் சின்னதில். அந்த ஃபீல்லாம் வந்துருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதில் உட்காரலாம், பெரியவங்க சின்னவங்க எல்லாமே இந்த கேமில், மியூசிக் கேமில் உட்காரலாம். வந்து கூப்பிட்ற கேமுக்கு என் பொண்ணு வர மாட்டேன்ட்டாங்க. சரி, நான் ஒண்டிலையும் போக எனக்கு வெறுப்பாக இருந்துச்சு. அதோட நான் எந்த கேம்லேயும் உட்காரல. வீட்லேயும் சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம், பீஃப் பிரியாணி செய்வோம், அதுக்கப்புறம் புதினா சட்னி, கத்திரிக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தான்ட்டு இப்படி நிறைய செய்ய அதுவுமே எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் கிளம்பி காலையில் வெள்ளனையே சமைச்சிட்டு போகிறதுக்கு அந்த வண்டியில் போகும்போதுக்கும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இந்த கேம் வந்து எனக்கு பார்க்கவே பிடிச்சிருந்துச்சு. அதோட சரி நான் வந்து உட்காரலான்னு பார்த்தா இதுக்கு நின்றுது பாருங்கள், ரயின்னு அவ்வளோ நின்றுச்சு. சரி எனக்கு வந்து அந்த ரயிலில் நின்றோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் இங்கிட்ட அங்கிட்ட நிற்கிறாங்க. அவங்க வேர்வை ஸ்மெல்லு, அவங்க போட்டிருக்க பர்ஃப்யூம் ஸ்மெல்லு, இந்த மாதிரி நம்மளுக்கு வருதா, வாமிட் வர மாதிரியே ஆயிடுது. அந்த அடித்து பிடிச்சி படிக்கட்டில் மேலே ஏறியாச்சு. நாங்கள் மேலே ஏறி உட்கார போகிறோம், அவன் எங்களை பிளாக் பண்ணி அப்படியே நிற்க வச்சுட்டானுங்க. சரிண்ணே எது நின்றோம், வீடியோவும் எடுத்துருவோன்ட்டு நான் வந்து வீடியோ எடுத்தேன். என் ஹஸ்பண்டை நாங்கள் உட்காந்துருக்கிறத வீடியோ எடுக்க சொன்னேன். அட போம்மா, நான் எனக்கு டயர்டாயிடுச்சு, நான் ஒரு ஓரமாக போய் உட்காரன்னு உட்காந்துட்டாரு. இது அந்த சைடு வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கேம்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அது மேலே நின்றுக்கிட்டே அப்படியே வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த கேம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு இப்போ நிறைய கேம் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி லீவு டைமுன்றனால நிறைய கூட்டம். ஆமாம், அதே மாதிரி இந்த கேமும் என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் போய் விளையாண்டாங்க. அதுக்கு மியூசிக் போடுறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு ஏற்ற மாதிரியே மியூசிக் போட்டு அதில் உட்காந்தோன்னே செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து இதெல்லாம் போய் விளையாடலை. நான் போய் ஒரு ஓரமாக உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே டைனிங் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதில் போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். ஒரு இலை தான் போட்டுட்டு ஒரு கவர் தான் பிரித்து சாப்பிட்டோம். அதுவே வயிறு நிறைஞ்சிருச்சு. ஏன்னா எக்கு அது இதுன்னு இருந்தனால, சிக்கன் ஃப்ரை அப்படின்னு இருந்தனால சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபில்லிங்காக ஆயிடுச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் முடிக்கலை, மழை பாருங்கள் எப்படி சடன்னு. அதே மாதிரி அந்த ஃபால்ஸையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. கரெக்டாக ஃபால்ஸை 1 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி விட்ட கையோட இந்த சைடு ஃபுல்லாக மழை. அதோட மழை போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டில்லெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். எல்லா கேமையும் ஆஃபும் பண்ணி போட்டுட்டாங்க. அப்படியே நிறைய ஸ்டில் எடுத்துகிட்டு என் பொண்ணும் ஸ்டில் எடுத்தாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு பெரியவங்களுக்கு வந்து 750 சார்ஜு, சின்ன பசங்களுக்கு 650, 150 ருபீஸ் பெரியவங்களுக்கு. சின்ன பசங்களுக்கு வந்து 650 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியல எவ்வளோ கேம் வந்து இருக்குன்ட்டு. ஆனால் வந்து இதில் நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் பார்த்தது கம்மியாக தான் பார்த்தோம் கேம்ஸ்லாம். சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு போனால் நல்லா வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கான ப்ளேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. நிறைய கேம் வந்து ரிப்பேர் ஆகி போய் கிடந்துச்சு. போன கேமே வந்து மறுபடியும் போய் விளையாடுறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அங்கே வந்து நிறைய கேம் வந்து புதுசாக இருந்துச்சு. அதை போகாத கேமுக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னா எனக்கு அந்த விஷயம் வந்து செய்ய முடியாமல் போயிடுச்சு. இதிலே போட்டிருக்காங்க எந்தெந்த கேம் இல்லை அப்படின்றத போட்டிருக்காங்க. இந்த இதுதான் கொடுக்குறாங்க. இதில் சார்ஜ் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். எங்கள் 3 பேருக்கு வந்து 2250 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் இது அதிகம்தான் ருபீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
அதுக்கு விஜிபி அப்படி போயிடலாம். ஆனால் அங்கே போனால் வந்து நம்ம சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போக முடியாதான், ஃபுட்டு அலோடு இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா இல்லையான்னு தெரியல. வெளியில் தான் சாப்பிட்டுட்டு போகணும். அப்படி சாப்பிட்டா கூட உள்ளக்க எதுவும் அலோடு பண்ண மாட்டாங்க. நாங்கள் போகும்போதுங்கலாம் வந்து ஈவினிங் டைமில் போயிட்டு நைட்டுக்கு வந்துடுவோம். அப்படி வரனால வந்து அது பெருசாக தெரியாது. வீட்டிலே சாப்பிட்டு போயிடுவோம். நாங்கள் போனது டைம் ஃபுல்லாக கரெக்டாக சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். அங்கே வந்து ஈவினிங் போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுவோம். அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். அதனால் எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு வந்து அமைதியான சூழலில் அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி வரணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.